வணக்கம் மகளே. சமீபத்துல சோசியல் மீடியால அதிக ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க விஷயம் வந்து இந்த நாய்கள் தெருநாய்களை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஷெல்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதை பண்ணக்கூடாதுன்னு ஒரு குரூப்பும், நாய்கள்னா எங்களுக்கு குழந்தைகள் மாதிரி அப்படி இப்படின்னு சொல்ற ஒரு குரூப்பும், அதை வந்து பாத்தீங்கன்னா அதை அப்படிதான் பண்ணி ஆகணும், ஏன்னா அதை மக்களுக்கு வந்து இதா இருக்கு, ஆபத்தா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியாரான ஷோல வந்து பேசுறாங்க. இது பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சு. இதை பத்தி பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் பர்சனலா இந்த வீடியோஸ் நிறைய அனுப்பி, இந்த வீடியோஸ் மெயினா அந்த ஷோல நடந்தது நிறைய அனுப்பி இதை பத்தி பேச மச்சான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாப்ல. சோ இது எல்லாத்தையுமே நான் எடுத்து பார்த்ததுல எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. என்னன்னா, ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நாய் வந்து இது எங்களுக்கு ஆபத்தானது அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க ஒரு குரூப் இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த நாய்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம், நாங்கெல்லாம் குழந்தை மாதிரி பாக்குறோம், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தையும் எதிர்த்து சில பல வேலைகள் பார்க்கக்கூடிய ஒரு ஆட்களும் இருக்காங்க. இதுல மூணாவதா ஒரு ஆள் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, முட்டு கொடுக்குறங்கிற பேர்ல கெஸ்டா ஒருத்தரை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அவர் என்ன பேசுறாரு, எதுக்கு பேசுறாருங்கிறது அவருக்கே தெரியல. ஏன்னா அவருக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துதான் அவரை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க கெஸ்டா. ஆனா அதுக்கான தகுதி அவருக்கு இல்லாத மாதிரி அவர் என்ன பண்றாரு, ஹோஸ்ட பார்த்து உங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது அப்படிங்கிறாரு இடையில. இவங்க எல்லாருமே விட்டுருங்க, இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்கவுங்க பேசுறாங்க அப்படிங்கும் போது ஒரே ஒரு மனுஷன், அந்த மனுஷனை மட்டும் தான் நான் நோட் பண்ணேன். அந்த குழந்தையை இழந்த அப்பா, அந்த ஆளு அவ்வளவு மெச்சூரா, அவ்வளவு பக்குவமா, ஏன்னா இங்க இருக்கிறவங்களே பெரிய பாதிப்புங்கிறது அவருக்கு. ஒரு குழந்தையை இழக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா அந்த மனுஷன் அந்த நாய்ங்களை வந்து கொல்லுங்க, அதை வந்து இது பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, அதெல்லாம் சொல்லவே இல்லை. அந்த மனுஷன் அந்த நாய்களை இங்க இருந்து அப்புறப்படுத்தி, இந்த மாதிரி தனிமையில இருக்கக்கூடிய நாய்களை இங்க இருந்து அப்புறப்படுத்தி ஏதாவது ஒரு இடத்துல பாதுகாப்பா, ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு தனியா ஒரு ஒரு காப்பகம் மாதிரியோ ஒரு சரணாலயம் மாதிரியோ ஏதாவது ஒண்ணு வச்சு அதுங்களை தனிமைப்படுத்தி விட்டுருங்க, அங்க விட்டுருங்க அப்படிங்கறதா வந்து அவரோட ரிக்வஸ்டா இருக்கு. ஆனா அதுக்கு இங்க மூளையே இல்லாம முட்டாத்தனமா என்ன பேசுறாங்க அப்படின்னா, நான் வந்து 2 தடவை குழந்தைய வந்து என் வண்டியில குறுக்க வந்துதான் நான் கீழே விழுந்தேன் அப்படிங்கிறது. நான் அந்த அப்பாவை பார்த்து கேக்குறேன், தயவு செஞ்சு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம ஊரை பொறுத்த அளவுக்கு பெண்கள் எப்படி ஸ்கூட்டி ஓட்டுறாங்க அப்படின்னு தெரியும். மனசாட்சியை தொட்டு சொல்லணும். என் வீட்லயே ஸ்கூட்டி ஓட்டக்கூடிய பெண்கள் எல்லாம் இருக்காங்க. ஆனா மனசாட்சியை கை வச்சு சொல்றேன், அவங்களே வெளில போனா கூட நான் சொல்லிதான் அனுப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சூழ்நிலை. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க எப்படி ஓட்டினாங்க, என்ன பண்ணாங்களா எனக்கு தெரியல. ஆனா 2 குழந்தைங்க குறுக்க வந்து விழுந்துச்சா, அதுக்காக அந்த குழந்தைங்கள அப்படிங்கறத கேட்க வராங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறாங்க. இதெல்லாம் என்ன மனசாட்சியோட இருக்கா? ஒரு குழந்தை செத்து போனது, ஒரு நாய் குறுக்க வந்து போனதுக்கும், அது ஒரு ஜென்ஸ் அவரு ஓட்டி இதை உடனே வேற மாதிரி கண்டென்ட்ல கொண்டு போயிருவாங்க. என்னடா ஜென்ஸ் வந்து வண்டி ஓட்டினா கரெக்டா ஓட்டுவாங்க, லேடிஸ்? ஆமா, அப்படிதான். ஏன்னா நீங்க ரோட்ல வண்டி எடுத்து ஓட்டி பாருங்க. நான் இப்ப கார்ல தான் உட்காந்துருக்கேன். நாங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு பேரை பாக்குறோங்கிறது எங்களுக்கு தெரியும். அவங்களாம் வந்து இங்க வந்து பேசவே கூடாது. கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசணும். தயவு செஞ்சு அந்த ஒரு மனுஷனோட வலியும் வேதனையும் புரிஞ்சுக்கணும். நானே சொல்லுவேன், எனக்கே நாய்ங்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயம். நானே நிறைய நாயெல்லாம் வளர்த்திருக்கேன். இப்பவுமே நம்ம வீட்டுல எல்லாம் நாயெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கு. சரிங்களா? ஆனா சில விஷயங்களை சில மாதிரி தான் கொண்டுட்டு போய் ஆகணும். இப்ப புலி வந்து உங்கள்ட்ட ஜாலியா பழகுது. ரீசெண்டா கூட ஒரு புலி ஒரு பார்க்ல வச்சு இந்த போட்டோ ஷூட்டுக்கு வச்சு இந்த புலி புடிச்சு புரண்டி கடிச்சேரி இல்லையா? அந்த மாதிரிதான். அது மாதிரி சில விஷயங்கள் ஆபத்துன்னா அதுல இருந்து நம்ம விலகி இருக்கணும். அப்படி ஜெனரேஷன் மாறி வந்துகிட்டே இருக்குன்னா அப்படிதான் வந்துதான் ஆகணும். சரிங்களா? ஒரு காலத்துல எல்லாத்தையுமே கட்டி தான் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையுமே காட்டு விலங்குகள் எல்லாத்தையுமே போருக்கு பயன்படுத்திட்டு தான் இருந்தாங்க. நம்ம